மணப்பாறை வட்டம் பெரியபட்டி வருவாய் கிராமத்தில் உள்ள கந்தசாமி என்பவருடைய தோட்டத்திலே கிட்டத்தட்ட 2 மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஒன்றிய செயலாளர், திமுக ஒன்றிய செயலாளர் ஆரோக்கியசாமியோட லாரிகள் 20க்கும் மேற்பட்ட லாரிகள் மணல் கொள்ளை அடித்து கொண்டிருக்கிறார்கள் பொக்களின் இயந்திரத்தோடு. இதனுடைய விளைவு என்னவென்றால், மற்ற விவசாயிகள் அங்கே இயற்கை மழையை நம்பி விவசாயம் பண்ணுபவர்களுக்கு ஆபத்தை விளைவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம். இவர் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கரை 2 மீட்டர் ஆழத்துக்கு நோன்றார்னால், இதை தாண்டி செல்லுகின்ற விவசாயிகள் எப்படி அவர்கள் நிலத்திலே விவசாயம் செய்ய முடியும்? சிறுதானியங்கள் செய், பெரிதானியங்கள் செய், நவதானியங்களை செய்ய என்று இந்த அரசு மேடையிலே அலங்காரமாக பேசுகிறதை ஒழிய இதை பாதுகாக்கிறதுக்கு என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? அவர் எந்த துணிச்சலில் எடுக்கிறார்? எந்த அனுமதியில் இப்படி நோன்றார்? அப்போ மற்ற விவசாய நிலங்களுக்கு போகாமல் அவர்கள் நிலத்தை கொள்ளையடிக்கின்ற திட்டத்தை திமுக அரசை திட்டமிட்டு நிலக்குள்ளையர்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறது. இதே போல தான் ஒவ்வொரு பகுதியிலும் ஏரிகள், அதனுடைய மலை வரத்து வாரிகள், பாசன வடிகால் வாய்க்கால்கள் அத்தனையும் கொல்ல போகின்றது. இந்த பத்திரிகை ஊடகத்துறையினரை யாரும் செய்தி சேகரிக்கப்பட்டாலும் உங்களுக்கும் அந்த கதிதான். இந்த சமூக ஆர்வலர்களுக்கு இந்த அக்கறையாக பதிவு செய்கின்ற என் போன்ற சமூக ஆர்வலருக்கும் இந்த கதிதான் என்றால், நீங்கள் மேடையிலே அப்படியே அழகாக பேசிவிட்டு வந்தால் எப்படி அடுத்த தலைமுறையை காப்பாற்றப் போகிறீர்கள்? அடுத்த தலைமுறைக்கு மழை நீரும் இயற்கை வளங்களும் பாதுகாக்க வேணாமா? உணவு பாதுகாப்பு வேணாமா? நிலத்தடி நீரை பாதுகாக்க வேணாமா? அடுத்த பக்கத்து விவசாயிகள் பாதுகாப்பாக வாழ வேண்டாமா? எல்லாம் உயிரை கையிலை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் மணப்பாறை வட்டத்திலே. ஒரே ஒரு ஏனென்னா ரவுடி கும்பல்கள் கொலை குற்றவாளிகளை வைத்துக்கொண்டு அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த மந்திரிகள் துணை போய் கொண்டிருக்கிறார்கள். மந்திரி மகேஷும் KN நேருவும் துணை போய் கொண்டிருக்கிறார்கள். இதை ஆணித்தரமாக பதிவு செய்கின்றேன். உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? பத்திரிகை ஊடகத்துறையினர் துணிச்சலாக அங்கே போய் செய்தி சேகரிக்க முடியவில்லை. அங்கே இருப்பவர்கள் பதுங்கி கொண்டிருக்கின்றார்கள். பத்திரிகை ஊடகத்துறையினர் செய்தி சேகரிக்க போனால் என்றால் அவர்கள் ஒரு உயிருடன் திரும்பி வர முடியாது. இதை சமூக அக்கறையோடு யாராவது மனுக்கள் பதிவு செய்தார் என்றால் அந்த பகுதியிலே அவர்கள் குடும்பம் உயிருடன் வாழ முடியாது. இவ்வளவு பெரிய அபாய கட்டத்திலே தமிழக அரசு வாய்க்கிலேயே பேசுகின்றது. அடுத்த 2026 நெஞ்ச நிமித்தி கொண்டு 200 தொகுதிகளிலும் 234 தொகுதிகளிலும் நாங்களே வருவோம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் பீத்தி கொண்டிருக்கிறீர்களே, அங்கே போய் பாருங்கள். மக்கள் அச்சத்தின் பிடியிலே சிக்கி பதுங்கி கொண்டிருக்கிறார்கள்.